நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் இட்லி கடை படத்துடைய ஷூட்டிங் முழுவதுமாக முடிந்துவிட்டது. மதுரை, சென்னை, வெளிநாடுகள் அப்படின்னு அனைத்து இடங்கள்லுமே இதனை படமாக்கி இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். இந்த படத்தை ஆரம்பத்துல ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வைத்திருந்தாங்க படக்குழு. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி அதிர்ஷ்டருடைய குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படம் அந்த தேதியில இருந்து பின்வாங்கியது. இட்லி கடை மொத்தமாக டிஜிட்டல் சேட்டிலைட் வியாபாரம் ஆன போதிலுமே இன்னும் ரிலீஸ் தேதியை அறிவிக்கல. நம்ம தனுஷ் சாரோட நடிப்புல குபேரா படம் ஜூன் மாதம் வழியாக இருக்கு. அதனால இட்லி கடை படம் அந்த மாதத்துல இருந்து தள்ளி போகிருக்கா. அதுவுமே போக மே மாதத்துல நம்ம ரஜினி சாருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தனுஷ் இட்லி கடை படத்துடைய ரிலீஸ் தேதியை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரா. ஆரம்பத்திலேயே இந்த படத்திற்கு நல்ல டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமைகளை மட்டுமே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சுமார் 45 கோடிகள் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். இது மற்ற படங்களுடைய வியாபாரத்தை காட்டிலுமே ஒரு நல்ல லாபமான தொகை தான். தற்போது டிஜிட்டல் வீழ்ச்சி அடைந்தும் கூட தனுஷ் அவர்களுடைய படத்திற்கு இந்த அளவிற்கு விலை போய் உள்ளது அப்படின்னு அப்போது பலருமே பேசினாங்க. ஆனால் தற்போது ரிலீஸ் செய்தியை மாத்திக்கொண்டே வர எட்டு கடை படத்திற்கு சொன்ன பணத்தை விட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா குறைத்துதான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேச்சுல ஈடுபட்டிருக்காங்களா. ஆகையால இட்லி கடை படத்திற்கு சிக்கல் வந்திருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அதிர்ஷ்டருடைய குட் பேட் அக்லி, ரஜினி சாருடைய கூலி திரைப்படம் அப்படின்ற ஒரு டாக் போய் கொண்டிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.